ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான பிஸ்கட் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கூடயே நம்ம உருக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணிக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். கடையிலெல்லாம் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி 1/4 கப்பு தண்ணிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். இப்போ வந்து மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மாவு. மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இப்போ வந்து பூரி தேய்க்கிற கட்டையில் வந்து கொஞ்சமாக வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த நம்ம உருட்டி வச்சிருக்கக்கூடிய மாவில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டிக்கலாம். ரொம்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பிஸ்கெட் வந்து நல்லா வரும். இது மாதிரி சுற்றி சுற்றி மாவு கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு பிஸ்கட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் திருப்பியும் வந்து சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறது வந்து நமக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து செய்யும்போது. பாருங்க, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய துண்டுகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டோன்னா நல்லா உப்பி வரும். அது வந்து 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான மைதா பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃபுட் அண்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.